இருக்க வேண்டும், எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம். அதோடு நம்முடைய செயலாக்கத்திற்கான திட்டங்களையும் வடிவமைப்பு செய்திருக்கிறோம். இந்த நேரத்திலே நம்முடைய இந்த முப்படை மையத்தில் கடந்த 1999 முதல் 2001 வரை பயிற்சி பெற்ற பெண் வேதியர்கள், அதோடு 3 ஆண் வேதியர்கள் ஆக 13 வேதியர் பெருமக்கள் தங்களுடைய பணி வாழ்வின் 25 ஆண்டுகளை நன்றி பெருக்கோடு கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றனர். இது ஒரு கொண்டாட்டம் என்று இன்று தோன்றினாலும் 25 ஆண்டுகளிலே அவர்கள் தங்கள் பணி வாழ்விலே எதிர்கொண்ட சவால்கள், நெருக்கடிகள், துன்பங்கள், அழுகைகள், மனப்போராட்டங்கள், இவைகளுக்காகவும் நன்றி சொல்வோம். ஏனென்றால் இவைகளின் வழியாகத்தான் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடவுள் நம்மை ஒவ்வொருவரையும் தனித்தனியே வெறுமனே அழைத்துக் கொண்டிருக்கவில்லை, மாறாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த தேர்ந்தெடுப்புக்கு இன்று நாம் நன்றி சொல்வோம். தொடர்ந்த நம்முடைய பணிப்பயணத்திலே ஆண்டவருடைய அருள்கரம் உடனே இருக்கவும், அதன் வழியாக ஆண்டவருடைய சாட்சிகளாக எல்லாவரும் வேண்டுவோம். இந்த வெள்ளி விழா நாயகர்களோடு சகோதரர் சகாய மதலைராஜ் அவர்கள் இந்த ஆண்டிலே ஓய்வு பெறுகிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். நான் காலையிலே சொன்னது போல ஃபெலிக்ஸ் சாரை பற்றி சொன்னேன். ஓய்வு பெற்றாலும் ஓயாது உழைக்கக்கூடிய ஒரு நன்மனம் கொண்டவர் என்று. அதுபோன்று அவர் ஓய்வு பெறவில்லை, தொடர்ந்து தன்னுடைய பணி வாழ்வால் திருவை வளம்பெற செய்வார்கள். நம்முடைய பணி வாழ்விலே அவருடைய பிரசன்னம் உடனே இருந்து நாம் இன்று சிந்தித்த அசசி அண்ணனுடைய பாதச்சுவடுகளிலே நம் பாதங்களும் அடியொட்டி நடக்க நன்றாடி இவ்வழியிலே பங்கேற்க ஆசத்தோடு அழைக்கின்றேன்.